சீதா, ஆரத்தி கண்ணில் ஒத்திக்கங்க. சாயந்தரம் சீக்கிரம் வாங்க, கோயிலுக்கு போகணும். சீதா, இப்படிப்பட்ட சமயத்துல எதுக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிற? உன் சார்பில் நான் கோயிலுக்கு போறேன். அம்மா, உன் மருமகளை வெளியே போக விடாத, ஜாக்கிரதை. சரிதான்டா, பழம் மாதிரி பிள்ளைய பெக்கிறதுக்கு படாத பாடுபடுறா ஒவ்வொரு தாயும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பழ மாதிரி பிள்ளை தேவையில்லம்மா. என் சீதா நல்லா இருந்தா எனக்கு அதே போதும். சீதா, சாயங்காலம் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஜாலியா உட்காந்துக்க. சரிதானா? சரிங்க, வரேன். என் தங்கச்சி எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்கா மச்சான். உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அவ வரணும்னு ஒரே கலாட்டா. நான் தான் வேண்டான்னு. கர்ப்பவதி இல்லையா, அங்கங்க அலைஞ்சா அப்படி சொல்லு. 2 ரூபாய்க்கு 2 கோடி சார். 2 ரூபாய்க்கு 2 கோடி சார். 2 கோடியா? கோடி கோடின்னு கனவு கண்டா தெருக்கோடி தாண்டா தம்பி. ஒரே ஒரு டிக்கெட் சார் தமிழ்நாடு. எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க சார். வாங்கிக்கங்க. ராஜா, நீ இந்த கதையை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்க. அது வர்றதும் இல்ல, நீ விடுறதும் இல்ல. சரி, நீ வித்தாகணும், நான் வாங்கி ஆகணும். எதுக்கு மச்சான் பணத்தை வீணாக்குற லாட்டரி டிக்கெட்டுக்காக? கோடி வர்ற ராசி இருந்தா நாம இந்த ஃபேக்டரியில கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எதுக்கு? என்னமோ இந்த டவுன் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. கிராமத்துல காணி நிலம் இருக்கு இல்லையா, அங்க போய் விவசாயம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன மச்சான், உனக்கு பூமி இருக்கு, விவசாயம் செஞ்சுக்குவேன். எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. ஏதோ அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு அடிச்சாலும் அடிக்கலாம். மாணிக்க சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கு போனா? ஹலோ, நானா? என்ன, சீதாவுக்கு இடுப்பு வலியா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். சீதா, என் சீதாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. தாய் குழந்தை 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மட்டும் தான் பிழைக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னா என் சீதாவை பிழைக்க வைக்க டாக்டர். எனக்கு புள்ள தேவையில்லை, என் சீதா தான் எனக்கு வேணும் டாக்டர். பிளீஸ். ஐ வில் ட்ரை. சாரி, பிள்ளை மட்டும் தான் பிழைச்சது. அது கொண்டு போங்க. பிறந்தோன்னையே தாயை எடுத்து போட்டு முழுங்கின பாவி அது. ஆத்துல குளத்துல வீசேறிங்க. அது என் கண்ணிலேயே படக்கூடாது, அது குரல் என் காதுல விழக்கூடாது. கொண்டு போங்க. சீதா, அண்ணன் உனக்கு கொடுக்கிற பிறந்த விட்டு பட்டு படவுமா, இத போத்திக்கிட்டு பூ பல்லக்கல ஊர்வலம் போமா. அதிர்ஷ்டம் வந்துடுச்சு மச்சான். மச்சான், எனக்கு பரிசு விழுந்திருக்கு மச்சான். 50 லட்சம் விழுந்திருக்கு. எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாத்தியா? இல்லையா பின்ன, நம்ம சீதா உன் கஷ்டங்களை போக்குறதுக்கு உன் வீட்டுல லட்சுமி பிரசவ வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. ஆமா தம்பி, அது நிஜம்தான். இதோ இந்த லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி. இது பிறந்த அந்த நல்ல நேரம். அம்மா, அது முகத்தை எனக்கு காமிக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அது பிறந்த உடனே என் சீதா இந்த வீட்டு விளக்கு அணைஞ்சு போச்சு. அது ஒரு கெட்ட ஜாதகம் அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிற எந்த நன்மையும் என்னாலதானே தவிர அதோட ஜாதகம் நல்லதுன்னா இந்த ஜென்மத்துல ஒத்துக்க மாட்டேன்.
ஒத்துக்கிற அந்த நாள் கண்டிப்பா வரும் மச்சான். நான் ஊருக்கு போறேன், அத சொல்லத்தான் வந்தேன். வர்றேன் வர்றேன் அத்தை. பாப்பா ஜாக்கிரதை. என் வீட்டுக்கு வந்த லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா கண்ணு. சின்ன கண்ணா, சிங்கார கண்ணா, செல்ல கண்ணா, யூ லுக் லைக் ஃபாதர். அதாவது நீ உங்க அப்பா வட்டம் இருக்கேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளை பாவி சருக்கு படி. அம்மா கோபி, என் கண்ணு, உன்னை அமெரிக்கால படிக்க வைக்கிறேன், உன்னை அமெரிக்கன் இங்கிலீஷ் பேச வைக்கிறேன். ஏம்மா கீதா, நீ பெத்த குழந்தை உன் கண்ணு மாதிரி, இன்னொரு தாய் பெத்த குழந்தைன்னா உனக்கு கேவலமா? உன் குழந்தை தண்ணியில விழ போய் இது காப்பாத்துனா இதையே பிடிச்சு தண்ணியில தள்ளுறியா? இந்த ஜென்மத்துல நீ இன்னொரு குழந்தைக்கு தாயாவியா? தாய்ங்க வேற என்னாலும் இவங்கள பெத்த தவப்ப அவன் தானேம்மா. தம்பிங்கிற பாசத்தோட இந்த வெகுளி பொண்ணு காப்பாத்த போச்சே தவிர உனக்குள்ள அந்த கெட்ட புத்தி இதுக்கு இல்ல. இந்த அப்பாவியோட தாய் விட்டுட்டு போன எச்சில் கட்டில தான் பெத்த உன் பிள்ளைய. இதை கேவலமா நினைச்சா நீ நல்லா இருக்க மாட்ட. What is this old woman always speaking? Head pain. என்னம்மா உனக்கு தெரியல அந்த பொண்ணுனா எனக்கு இவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு? அதுக்காக ஏன் பறிஞ்சு பேசுற? டேய், உன்னை மருதாரம் கட்டிக்க சொன்னதே இவளுக்காகத்தாண்டா. தாய் இல்லா பொண்ணுக்கு ஆதரவா இருக்கும்னு பலவந்தமா உன்னை சம்மதிக்க வச்சா உன் பாசமும் கிடைக்காம போயிடுச்சு, இவளோட அன்பும் கிடைக்காம போயிடுச்சு. டேய், இத நீங்க எவ்வளவு அலட்சியம் செஞ்சாலும் இது உங்க வீட்டு விளக்குடா. உங்க வீடு இப்படி கலகலன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்ட லட்சுமிடா. இத பெத்த தாய் உனக்கு ராசி, நீ இப்ப கட்டிக்கிட்டது ஒரு தோசிடா, தோசி. என் செல்ல கண்ணுக்கு நல்ல புருஷன் வருவான். போ பாட்டிமா. எங்க இந்தா குக்லி, குட் ஷாட். இன்னொரு குக்லி, குட் ஷாட், குட் ஷாட். பாட்டிமா, அப்பாவுக்கு என் மேல எதுக்கு கோவம்? அது அவனோட துரதிர்ஷ்டம்மா. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க இதாட்டம் வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுடுவாங்க தாய். பின்ன கெட்ட ஜாதகம்னா என்ன பாட்டிமா? அது யாரோ கெட்ட ஜாதகக்காரங்க கண்டுபிடிச்ச வார்த்தைம்மா. கண்ணு, நீயா என்னைக்கும் எப்பவும் உங்க அப்பா கிட்ட போகாத. ஆனா என்னைக்காவது உன்னை தேடிக்கிட்டு அவன் உனக்காக பரிதவிக்கிற ஒரு நாள் வரும். அப்ப மட்டும் அவனை நீ மன்னிச்சிடு தாயி. பாட்டியா நான் உனக்கு தர்ற வரம் இதுதான். தாயா வேண்டிக்கிற கடைசி வேண்டுதல் இதுதான். Fatima, my dear ladies club members, good evening every lady and all husbands of every lady. My dear ladies club members, அடி மகாமாயி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? செத்து போன உங்களுக்கு மாலை போடுறதுதானே உன் லைஃப் கோல். இன்னும் எத்தனை பேருக்கு மாலை போடுவ? உங்க அப்பா வர நேரத்துல நீ இங்க அவர் பார்க்கும்படியா நின்னா
உனக்கு மாலை விழுந்துரும் தண்டம். என்னடி என்ன அப்படி முறைச்சு பாத்துட்டு நிக்கிற? ஹால் கிளீன் பண்ணியா? இல்லம்மா. அம்மா how many times உனக்கு சொல்றது என்ன சித்தின்னு கூப்பிடணும்னு? உன் வயசு பொண்ணு எனக்கு இருக்கான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஷேம் ஷேம். இன்னும் என்னடி அப்படி நிக்கிற? சீக்கிரம் ஹால் எல்லாம் தொடச்சு போய. நம்ம நாட்டுல அதாவது நம்ம கண்ட்ரில அநாத பிள்ளைங்க ஏராளம். பாவம் பூர் பீப்பிள்ஸ் இல்லையா? கீதா ரெடியா? புறப்படலாமா? ரெடி. 1 minute. மாமி நிமிஷம்னு சொல்லு இல்ல மினிட்னு சொல்லு, மத்தியில நிமிட்டுங்கறியா என்ன? குட் மார்னிங் both of you. குட் மார்னிங் மை சன். கோபி இப்ப குட் மார்னிங் என்னடா? இவ்வளவு லேட்டா இருந்துச்சா காலேஜுக்கு எப்ப போவ? லேசியா இருக்கு டாடி, நோ காலேஜ். புத்தி இருக்கா உனக்கு? எதுக்கு டாடி? புத்தி உள்ள வரைக்கும் பணம் இருக்காது, பணம் வந்தா புத்தி இருக்காது. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அர்ஜென்ட் 500 ரூபாய் வேணும். எதுக்கு? எதுக்குன்னு எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. பணம் குட்டி போடுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க போட்ட குட்டிங்களுக்கு பணம் தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு குட்டிங்கே கிடையாதுல்ல, புள்ளதான் இருக்கேன். நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு வாரிசு, சரிதானா? உங்க அவ்வளவு பணத்தையும் நான் என்ன செய்யறது டாடி? எனக்கு 500 ரூபாய் தேவை, கொடுக்குறீங்களா இல்லையா? நத்திங் டூயிங். கொடுத்துடுங்க. கிவ் கிவ். இந்த காலத்துல சில்ட்ரனுக்கு எத்தனையோ நெசசரி இருக்கும். நாம விவரம் கேக்குறது அன்னெசசரி. கொடுத்துட்டோன்னு வெச்சுக்கங்க, நமக்கு ரெஸ்பெக்டா இருக்குங்க. ஆஹாஹா மம்மி, உன் ரெஸ்பெக்ட்டுக்கு என் ரெஸ்பெக்ட். வாயமுறா. தேங்க்யூ டாடி. மம்மி இந்த 500ல ஒரு 100 உன் அநாத சரணாலயத்துக்கு என் சந்தா. இந்தா. Thank you my மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, வா. Oh. சீக்கிரம் வா. My dear ladies club members, good evening every lady and all husbands of every lady. கோபி, அக்கா நாளைக்கு ராக்கி பண்டிகை வருது இல்லையா? இந்த 400 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த தம்பிக்கு ஒரு அழகான ராக்கி வாங்கிட்டு வா. இதுக்காக தான் அப்பா கிட்ட அவ்வளவு பேசுனியா? இன்னைக்கு காலேஜுக்கு போலையே? ஐயோ அக்கா, அப்பாவுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு கூடவா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. ஓஹோ, ஆனாலும் வேணும்னு அப்பாவோட மனசை நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற சொல்லு? உன் கஷ்டம் பொறுக்காமத்தா தம்பி. சரி சரி, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், உனக்கு தெரியாது. நீ இப்போ அம்மாடியோ, அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? நேத்து வரையில ததக்கா புத்தக்கான நடந்த தம்பி தானே நீ? ஆமாங்க, சின்ன வயசுல நான் தண்ணியில விழுந்து நீ என்னை எடுத்து காப்பாத்துறேன். பெரியவங்க அதை தெரிஞ்சும் தப்பு பண்ணலாமா சொல்லு? என்ன பாவம் செஞ்சேன்னு உன்னை அவங்க கஷ்டப்படுத்துறாங்க? அவங்களுக்கு நான் இல்லாட்டி போனா வேற யாருக்கா பாடம் கற்பிக்கிறது? நீ ஒண்ணும் பேச வேண்டாம், எனக்கு பசியா இருக்கு, போய் டிஃபன் பண்ணி கொண்டு வா. போ. நல்ல தம்பி கிடைச்சா எனக்கு. பாலு பாலு பாலம்மா, பாலு வாங்கம்மா, பாலு. தாய் பாலாட்ட சத்துள்ள பாலுமா. என்ன பாப்பாத்திமா, பால் இவ்வளவு தண்ணியா இருக்கே, நல்ல தண்ணி கலக்குறியா என்ன? என்ன அம்மாய், இந்த பால்ல பவுடர் கலந்திருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்குவேனே தவிர தண்ணி கலந்திருக்குன்னு சொன்னா மட்டும் ஒத்துக்குவேனா? தண்ணி கலக்கிறதுக்கு நம்ம ஊர்ல தண்ணி எங்க இருக்குமா? குழாய் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கு. என்ன பாப்பாத்திமா, நல்லா இருக்கியா? உங்க தயவுல நல்லா இருக்கேம்மா. வரேன். வந்துட்டியா? என்ன பாப்பா, பால் தர்றியா? நான் உனக்கு விக்க மாட்டேன்டா. சர்தாண்டி, எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு அம்மா வரியாடி? என்ன சொன்னடா? ஐயா நாராட்டும் மூஞ்சு நீயும். சின்ன வயசுல உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க வச்சிருவேன். விலகுடா டேய். என்னடி கரெக்ட்ரா?
ஆம்பளைன்னு காமிச்சிட்டேன். அவனை நானே புரட்டி இருப்பேன். அதுக்குள்ள நீ வந்துட்டல, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். நம்ம கிட்ட வாலாடின ஆம்பளை எவனும் தப்பிச்சல அதேரே. சரி நான் வர்றேன். இரு என்ன கிளம்புற? பொண்டிய என்ன விட்டுட்டு மறுபடியும் அந்த ரவுடி வந்து ஏதாவது செஞ்சானா போட்டு புரட்டிடுவேன். நீ தனியா இருந்து அடிச்சிடுவேன். பால் கவுல இருக்கு இல்லையா, எச்சில் ஆக்கிடுவான். வெறி பிடிச்சுவேன். உன் பின்னால ஏறி உட்கார்றேன். எங்க தெருவுல இறக்கி விடு. சரி ஏறு. அப்படின்னா மிதி மிதி என்ன? ரைட் ரைட். இத்தனை புத்தகம் படிச்சிருக்கியா? படிச்சிட்டேன், பரீட்சையும் எழுதிட்டேன். பாஸ் ஆவியா? ஓ, அப்படின்னா நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன். பாஸ் ஆகு பார்க்கலாம். என்னது? நீ எருமை கழுவுவியா? நல்லா இருக்கு. புல்ல அறுப்பியா? என்ன? என்னது? என்னங்கிற? பாலு கறப்பியா? எனக்கு தெரியாது. ஐயோ, தண்டத்துக்கு இத்தனை புத்தகம் படிச்சிட்டு இருக்க. உனக்கு எதுதான் முடியும்னு செஞ்சு காமி பார்க்கலாம். பாக்குறியா? ஓ, என்னது இது? என்ன? வேணாம் வேணாங்கற வேணாங்கற. ஏய், அக்கா அக்கா, சீக்கிரம் ராக்கி கட்டுக்கா, அர்ஜென்ட்டா வெளியில போனோம். பரீட்சை முடிஞ்சிருச்சுல்ல, இனி என்ன அவசரம்? புது கோர்ஸ்ல இப்பதான் சேர்ந்திருக்கேன். கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இருக்கும் புதுசு இல்லையா பின்ன. இந்த கோர்ஸ்ல பாஸ் ஆயிட்டா எனக்கு என்ன தருவ? என்ன வேணும் சொல்லு. ஒரு குட்டி மருமகனை தருவியா? ஐயோ, அது என்ன? இதுடா. போட்டோ கொடுக்கா. அக்கா அக்கா அக்கா, வம்புல வந்து முடிஞ்சிடும். இதுல நிறைய கதை இருக்குக்கா. எருமை கழுவணும், புல்ல அறுக்கணும். ஓஹோ, அவ்வளவு கதை இருக்கா? சரி, அந்த பொண்ணு என்கிட்ட கூட்டிட்டு வா. என்ன செய்யணுமோ எல்லாம் அந்த பொண்ணு கையாலே செய்ய வைக்கிறேன். அதுக்கிட்ட அந்த பொண்ணு யாரு? சொல்றேன், கோவப்படாத. இந்த பொண்ணு பால் ஊத்தி பழைக்கிற அப்பாவிக்கா. மனசு பால் மாதிரி. போட்டோ பார்த்தல, அதான் நான் லைச்சிட்டேன். தப்பா? கோபி, நீ எப்பவும் தப்பான முடிவு எடுக்கிறவல்ல. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி ராக்கி கட்டு, நான் சீக்கிரம் வெளியே போனோம். நீ 100 வருஷம் தீர்க்காயச சந்தோஷமா இருக்கணும். ஐயோ 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 ஐயோ, ஏண்டி மூதேவி கழுத, நீ அவன் கையில ராக்கி கட்டுற? டேய் கோபி, அது ஸ்னேக்டா, அவத்து வீசிடா. ஸ்னேக்டா, பாய்சன், டேஞ்சர்டா. அம்மா, அக்கா தான் இத்தனை வருஷம் எனக்கு ராக்கி கட்டிச்சு. அதனால தான் நல்லா இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. பரவாயில்ல தம்பி, அவுத்துடுறா. அம்மா சொல்றாங்கல்ல. நீ சும்மா இருக்க. அம்மாவை விட முதல்ல நீதான் எனக்கு உயிர் கொடுத்த தாய். உன்னுடைய தாய் உன்னை பெத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவை கட்டிட்டு என்ன பெத்ததால இந்த தாய்க்கு பிள்ளையான. இல்லாட்டி போனா நான் எங்க இருப்பேன்? அந்த பைத்திய தாய்க்காக இந்த பாசத்தாய் மனசை நான் கஷ்டப்படுத்துறேன். நான் இங்க கள்ளு குடிச்சு குரங்காட்டம் கத்திட்டு இருக்கேன். நீங்க என்னங்க ட்ரங்கடு மங்கியாட்டம் விஸ்கி குடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு பேரை எப்ப விலகுங்க? கீதா, லட்சுமி எனக்கு இஷ்டம் இல்லாத பொண்ணுனாலும் என் பொண்ணுன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருந்தாப்புல இருந்து அதை வெளியே வரட்டினா நம்ம மானம் தெருவுக்கு போயிடும். சத்தியம் ஏதோ செய்யறதா சொல்லி ஊருக்கு போனார்ல, பாக்கலாம் 2 நாளைக்கு. பாராட்டி போனா அப்ப யோசிக்கலாம். ஓகே, டேக் இட். செண்பகா, வந்துட்டேங்க. அப்பாடா. நாளைக்கு காலையில பட்டணத்துக்கு போகணும். லட்சுமி நம்ம பையனுக்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணணும். இது என்ன கன்றாவீங்க? பிறந்த வீட்டாரங்களே அவ அடி எடுத்து வச்சா விளங்காதுன்னு சொல்றாங்க. அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டாருங்கிறீங்க. செண்பகம், அவங்க நம்பிக்கை பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கே இந்த கல்யாணம். பாரு, ஊர்ல எல்லாரும் என் பேச்ச கேட்கறாங்க. வீட்டுல இந்த ஒரு விஷயத்துல என் பேச்ச கேட்கணும். மேல அது வேத்து பொண்ணு இல்ல, என் தங்கச்சி பொண்ணு. அது அங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சும்மா இருக்கிறதா? நாளைக்கு அது மருமகளா வந்தா உனக்கு கண்டிப்பா பிடிச்ச தீரும். வணக்கம் தலைவர் ஐயா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. பட்டணம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா. என்ன மறுபடியும் பஞ்சாயத்து ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதுதானுங்க, ஊர்ல சாராய கடை திறக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டீங்கல்ல. ஆமா. சொக்க கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்கானே, மறுபடியும் கடை திறக்க போறானா? எங்கடா அந்த கோர்ட் ஆர்டர்? இந்தாங்க.
எந்த கோர்ட்டடா நிம்மதியா இருக்கிற ஜனங்க வாழ்க்கையில நெருப்பு வைக்க சொன்னது? 1000மோ 2000மோ லஞ்சம் கொடுத்தா எத்தனை ஆர்டர் வேணும்னாலும் பிறக்கும். வா, நீ எங்க வேணும்னாலும் சொல்லிக்க. இந்த ஊர்ல மட்டும் சாராய கடை வைக்க கூடாது. மருமக வந்துட்டா அப்புறம் மாமியார் ஆயிடுவ. என்ன சரிதானா? என்ன டாக்டர், நர்வ்ஸ் எல்லாம் செதறி இருக்கு. அவருக்கு பார்வை வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மூதேவி சொன்னாலே ஆபத்துன்னு கல்யாணம் நிச்சயம் பண்ண புறப்பட்டீங்க. இப்போ உங்க கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? செண்பகம், எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ கொஞ்சம் பதறாம இரு. ஐயா பிரகாஷ், என்னப்பா? உனக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, பட்டணம் போய் முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டு வாயா. இன்னும் முகூர்த்தம் என்னங்க? மறுபடியும் என்ன கொண்டு வரணும்னு? லட்சுமி தேவியாட்ட மருமகளை கொண்டு வரேன் பாரு. செண்பகம், இந்த விபத்து லட்சுமியால நடக்கல. நீதான் சுபமா புறப்படும் போதே லட்சுமியை கண்டபடியெல்லாம் திட்டின, இஷ்டமெல்லாம் புறப்பட்ட. அதனாலதான் இது நடந்துச்சு. ராஜா பிரகாஷ், நீ போயிட்டு வாப்பா. சரிப்பா, வரமா. ஆட்டோ ஆட்டோ ஏ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. என்னங்க இது, நீங்க உட்காந்துட்டீங்க? முதல்ல ஆட்டோ கூப்பிட்டது நான். முதல்ல ஆட்டோல உட்கார்ந்தது நான். எனக்கு முந்தி நீங்க ஏறிட்டீங்க. நான் என்ன செய்யறது? கிழக்கு திரும்பி கும்பிடு போடுங்க. ஆட்டோ கீழே வீதிக்கு. உங்க ஊர்ல கிழக்கு எதுன்னு தெரியாதுங்க. ஆட்டோ கீழே வீதிக்கு போ. அடடே, நீங்க அங்கதானா? நானும் அங்கதான் போறேன். என்ன கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? பொண்ணுங்க பின்னால வந்தா கொன்னுடுவாங்க. ஆட்டோ போலாம். ஆட்டோல ஆட்டோம்பா. ஆட்டோ என்னங்க? யாருங்க? என்னங்க? என்னங்க இது? என்னங்க இது? ஐயோ, என்னங்க? தம்பி, கோபி, என்னக்கா? என்ன? இவர்தான் கீழே வீதி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஓஹோ, என்னப்பா வீட்டுக்கு கூட வந்துட்டியா? சரி, உன்னை கடல்ல தள்ள வேண்டியதான். யார் நீ? என்னங்க? என்னது? ரொம்ப டர்ட்டியா இருக்கு. நீங்க என்ன அடிச்சா நான் திருப்பி உங்களை அடிக்க முடியும். ஆனா நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன். அது விஷயம். என்னையா பெரிய மரியாதை? இதான் வேணாங்க. கண்ணமங்கலம் மாணிக்கையாவோட வீடு இதானே? பேரை கூட தெரிஞ்சுக்கிட்டே நீ? மாணிக்கையாவோட முதல் மனைவிக்கு அண்ணனான PS சத்தியமூர்த்தி அவர்கள் பெரும்பண்ணையூர் வில்லேஜ்ல இருக்காரு. நான் அவரோட ஒரே ஒரு பிள்ளை. என் பேரு பிரகாஷ் பிகாம். நான் பெரும்பண்ணையூர் அக்ரிகல்ச்சர் பேங்க்ல கேஷியரா வேலை செய்யறேன்.
அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கை எடுக்கிறீங்களா? எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் எழுதிருக்காரு, வேணும்னா நீங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவரே உங்க மாமா பிள்ளை பிரகாஷ்டா. உங்க அக்காவை பொண்ணு பாக்குறதுக்கு வந்திருக்காரு. சாரி மச்சான். பரவாயில்ல, வந்த உடனே மச்சானுக்கு ரொம்ப மரியாதை செஞ்சீங்கல்ல. கமின் பாய், ப்ளீஸ் கமின். டெலிகிராம் கொடுத்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. கம் கம். நான் கொண்டு வரேன், நீங்க போங்க. மச்சான், எங்க அம்மா எப்படியாவது அமெரிக்காவுல செட்டில் ஆகணும்னு நினைக்குது. அதனால அமெரிக்கன் ஸ்டைல்ல பேசணும்னு ட்ரை பண்ணுது. உட்காரு. உங்க அப்பாவுக்கு எப்ப ஆபரேஷன்? ஆபரேஷன் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலீங்க. பேபி, அத்தானுக்கு நல்ல சர்வீசிங் செய்யுமா. ஸ்வீட் எடுத்துக்கங்க. நீயும் உட்காருமா. இந்த காலத்துல வெக்கம் எல்லாம் படக்கூடாது, எல்லாம் மாடர்ன். ஆமாங்கா, மாடர்னா என்னன்னு நீ அம்மாவை பார்த்து தான் கத்துக்கணும். யூ சில்லி. சில்லி இல்லீங்க, சில்லி. கரெக்ட். என்னங்க, எங்க இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் டியூஷனா பேசிக்குவோம். டியூஷனா? போச்சுடா, மாமாவுக்கு உங்க அம்மா டியூஷன் சொல்றாங்களா? இல்ல இல்ல மச்சான், பிரைவேட்டா பேசிக்குவோன்னு சொல்றதுக்கு டியூஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிது எங்க அம்மா. இங்க எல்லாம் எங்க அப்பா சொன்ன மாதிரியே இருக்கு. எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா மச்சான்? ஆமா, இங்க உள்ள நிலைமை எல்லாம் எங்க அப்பா சொன்னார். இத்தனை நாளா லட்சுமி அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டங்கள்லாம் தேரணுங்கிற ஆசையோட லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட வந்தேன். அக்கா, கங்கராஜ். இத்தனை நாளா உன் தம்பிதான் உன் உலகம். இப்போ இந்த உலகத்தையே மறக்க வைக்கிறவர் வந்துட்டாரு. உன் வேதனையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் மச்சான். நீ தேங்க்ஸ் சொன்ன சரி, ஆனா உங்க அக்காவுக்கு மூக்கு மேல கோபம் முந்திரி கொட்டையாட்ட இருக்க. என்ன லட்சுமி, இங்க இருக்கியா? உங்க அக்கா தம்பி பாசம் பாசமலர் மாதிரி இருக்கே. அதை விட இனிமையானது இல்லையா கணவன் மனைவி பாசம்? அப்பா பரவாயில்ல, பேச்சுக்காரிதான். மூடப்பட்டிருந்த என் குரல்ல புது ராகங்களை பாட வைக்கிறதே நீங்க. இனி இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்காத பதவிய இப்ப நீங்க தரீங்க. சேச்சே, கண்ணீர் விடாத லட்சுமி. பெண்கள் கண்ணுல கண்ணீரை கண்டா எனக்கு ஆகாது. உன் கண்கள் இனிய கனவு காணணும். அந்த கனவெல்லாம் நம்ம வாழ்க்கையில பறிக்கணும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, தெரிஞ்சுதா? சீக்கிரத்துல முகூர்த்தம் வைக்கணும்னு உங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். ஓகே? அது வரைக்கும் நான் என்ன செய்யறது? என் பேரை சொல்லிக்கிட்டே நீ தூங்கு. கடைசி வரையில உங்க பேரை சொல்லிக்கிட்டே நான் கண்ணு மூடணும்னு இருக்கேன். அந்த வார்த்தையை சொல்லாத லட்சுமி. 100 வருஷம் வாழணும்னு வேண்டிக்க வேண்டிய சமயம் இது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நெத்தி நிறைய குங்குமத்தோட, கூந்தல் நிறைய மலரோட நிறைஞ்ச சுமங்கலியா இரு.
உனக்கு கொடுத்திட மலர்ந்த கரம் இது. அன்பான குளத்திலே மிதந்திடும் சுவர்ண குடம் இது. கனாவில் உலாவும் குமாரி கிளியுடன் புலாவும் மனம் இது. நிலாக்கள் திண்டாடவே சிரிப்புடன் ஜொலிக்கும் முகம் இது. இளமை கொஞ்சம் நெஞ்சங்கள் பன்னீரில் ஆடி மயங்க கண்டேன். கண்ணாலே கண்டீரா கண்ணியரே நீங்கள் பூ போலே ஆனந்த வெள்ளம் பொங்குதம்மா இங்கே. ஊஞ்சல் கொண்டாடு தோழி சோலை மலர் தேரில் ஏறி சொர்க்கத்தின் பாதை எங்கே மகாராணி நானே இங்கே. மனதை இன்று ஓடோடி ஓர் பாடல் ஒன்று பாடக் கண்டேன். கண்ணாலே கண்டீரா கண்ணியரே நீங்கள் பூ போலே ஆனந்த வெள்ளம் பொங்குதம்மா இங்கே. கண்ணாலே கண்டீரா கண்ணியரே நீங்கள் பூ போலே ஆனந்த வெள்ளம் பொங்குதம்மா இங்கே. லா 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 லா. உங்க அப்பா லெட்டர்ல எழுதுற மாதிரி புரோகிதரை கன்சல்ட் பண்ண. இந்த வருஷத்துல இது ஒண்ணுதான் முகூர்த்தமா. கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. அப்படின்னா ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. நல்லதுங்க, நான் புறப்படுறேன். சரி. மேரேஜுக்கு 2 நாளைக்கு முந்தையே ஹர்லி பர்லியா வாப்பா. அர்லி பர்லியா இல்ல மச்சான், எர்லியரா வர சொல்றாங்க. நீ இங்கிலீஷ் மறக்கிறதுக்கு முன்னாடியே கார்ல ஏறிடு. என்னங்க பையனுக்கு இங்கிலீஷ் முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓ இங்கிலீஷ் அவனுக்கு சரியா வராது, நீ அதை கண்டுக்காத. ஓ. உங்க அக்கா கிட்ட நீ சொல்லு, அர்லி பர்லியாவே வரேன். மெட்ரிமோனியில கிவிங்ஸ் அண்ட் டேக்கிங்ஸ், அதாவது இந்த குடுக்கல் வாங்கல் மேட்டர் ஏதாவது பேசுனீங்களா? பிரகாஷ் அந்த மாதிரி பையனா தெரியல கீதா. நாம மட்டும் தெரியறமாக்கும். வாயால டாக்கிங் ஒண்ணு, மனசுல திங்கிங் ஒண்ணு. என்னங்க முந்திய சொல்றேன், நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. லட்சுமியை கட்டின சாரியோட அத்தை வீட்டுக்கு அப்படியே அனுப்பிடுவேன். நோ வேஸ்டிங் மணி. வண்டர்ஃபுல் கீதா ராணி அவர்களே, ஃபேண்டாஸ்டிக். அனாதை குழந்தைங்க விடுதியில உங்க பேச்சுக்கு எல்லாரும் கிளாப்ஸ் கொடுப்பாங்கல்ல, இப்போ நீங்க அடிச்ச லெக்சருக்கு நான் விசில் அடிக்கிறேன். கோபி என்னடா நீ வளர்ற? அதான் சொல்றது ராமா, ஆடுறது டிராமா. ஷட் அப். டேய் எதுக்குடா எனக்கு வெறுப்பு உண்டாக்குற? எல்லாத்துலயும் என்ட்ரி ஃபியர் ஆகுற. நியூசன்ஸா இருக்கு. ஹெட் பெயின் ஹெட் பெயின். கீதா, இவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டது நீதானே. பெரியவங்களை எதிர்த்து இவ்வளவு கிண்டலா பேசுற பண்பு இல்லாதவன் இது வரைக்கும் எங்க வம்சத்துல பிறக்கல. இடியட். ஓஹோ, கண்ணமங்கலம் மாணிக்கை அவர்களே, உங்க வம்ச பெருமைக்கு என் வாழ்த்துக்கள். பண்பை பத்தி பேசுறது நீங்களா? பெண்கள் வாழ்க்கையில இருக்கிற இருட்டு திரையை விளக்கறதுக்கு போராடுற இந்த காலத்துல உங்க வீட்டுல நீங்க பெத்த பொண்ணு உங்க பார்வையில படாம திரைமறைவில் ஒளியற நிலைமை ஏற்படுத்த நீங்க பண்புள்ளவரா அன்புள்ளவரா? அடிச்சு நியாயத்தை மூட முடியாது சார். அக்கா இந்த வீட்டுல பிறந்ததே பாவமா? பிறந்ததுல தாய் பாசமே தெரியாத அந்த பெண்ணை தன் அப்பாவின் நிழல் கூட பார்க்க கூடாதுன்னு கட்டளை இடுறது நியாயமா? அனாதைங்களுக்கு 1000 நன்கொடை அளிக்கிற நீங்க உங்க வீட்டுல உள்ள அனாதைக்கு பாச பிச்சை போடக்கூடாதா? நில்லுங்க சார். எங்க போறீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா 50,000 ரூபாய் வேணும். எதுக்கு? எங்க அக்கா கல்யாணத்துக்கு. தரமாட்டேன். ஏன் தர மாட்டீங்க? பிச்சை போடுறீங்களா நீங்க? இப்ப அக்காவுக்கு வர வேண்டிய வீதத்தை தான் நான் கேட்கிறேன். என்னை விட முதல்ல அக்கா தான் இந்த ஆஸ்திக்கு வாரிசு. கோபி கோபி, மெட்ரிமோனிக்கு அவ்வளவு செலவு எதுக்குடா? நேஷனல் வேஸ்ட். இல்லம்மா, மேட்ரிமனி இல்லையா, மணி அதுக்கு அவசியம். எங்க அக்காவை சந்தோஷத்தோட அனுப்புறதுக்கு எனக்கு பணம் தேவை. இப்ப நீங்க தராட்டி பணம் கோர்ட்டுக்கு போறேன். உங்க கிட்ட எப்படியாவது வசூல் செஞ்சு எங்க அக்கா மேரேஜ் நான் அழகா நடத்தி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு நீங்க வந்தா சந்தனம், வரலன்னா வந்தனம்.
சைன் தி செக். கோர்ட்டுங்கறானே என்னங்க? அது என்ன டென்னிஸ் கோர்ட்டா பேட்மிண்டன் கோர்ட்டா? கையெழுத்து போட்டுருங்க. யோசிக்காதீங்க. தம்பி, என்னடா நீ செய்யற வேலை? அக்காவுக்கு பட்ட கடன் அடைக்கிறேன். தம்பி, இதோட நம்ம சகோதர பாசம் தீர்ந்து போச்சா? உன் பந்த பாசத்தை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. வெறும் பந்த பாசத்துக்கு பிடி அரிசி கூட கிடைக்காதுக்கா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு வார்த்தை நீ பேசுன அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா மேரேஜ் அன்னைக்கே உங்களுக்கு ஆபரேஷன் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு மிஸ் ஆன ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம்ங்கறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுல தெரியறதுக்கு என்ன இருக்குடா? நீயும் அம்மாவும் அழகா கல்யாணத்துக்கு போங்க. வரும்போது லட்சுமியோட வாங்க. நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வந்தா என் விழிகளுக்கு பார்வை வந்ததாட்டம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் போனா உங்களுக்கு யார் உதவி செய்யறது? அந்த கல்யாணத்துக்கு அவனையே போய் கட்டிக்கிட்டு வர சொல்லுங்க. வாழ்க. அம்மா சொன்னது கேடு. பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் கல்யாணம் பண்ணிட்டு வா. அப்பா, போயிட்டு வாப்பா. அப்பாவை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அத நீ சொல்லணுமா? மன்னிச்சிருங்க. என்னைக்கு உங்க எதிரில வராதுன்னா இன்னைக்கு வந்தேன்னு கோச்சுக்காதீங்க. பிறந்ததுல இருந்து எப்போ உங்க முகத்தை நான் பார்த்ததில்ல. ஒளிஞ்சிருந்து தீட்டத்தை கதவுளாட்டம் தருமரவுல நின்னபடி பார்த்திருக்கேன். பிறந்த வீட்டை விட்டு போற இன்னைக்காவது எங்க அப்பாவை ஆசை தீர பார்க்கணும்னு வந்த என் சொந்த பந்தத்தை அறுத்துக்கிட்டு போற நாள் இது. புது மனுஷங்களோட புது வீட்டுல வேறொரு புது பிறவி எடுக்க போற நாள் இது. நிரந்தரமா உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போற நீங்க பெத்த பொண்ணு. இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நிமிஷங்கள் இது. என்ன ஆசீர்வதிங்கப்பா. என் தலையெழுத்து என்னாலும் எனக்கு பிறகு தந்த அப்பா நீங்க. உங்க முகத்தை ஒரு தடவை காட்டுங்க. பொண்ணு அனுப்பி வைக்கிற எல்லா தாய் தந்தையாட்டும் இப்ப உங்களை வேதனைப்படுங்கணும் கண்ணீர் விடுங்கணும் நான் கேட்கல. சின்ன புன்னகையோட ஒரு வாட்டி நீங்க ஆசீர்வதிச்சா இந்த ஜென்மத்துக்கு அது போதும். அதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலையா? பரவாயில்ல, நான் கண்ணை மூடுற அன்னைக்கு நம்ம வழக்கப்படி கொடுக்கிற கடைசி பிறந்த வீட்டு பட்டு புடவை சீரா அனுப்புறீங்களா? அக்கா, சுபமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது இந்த அரக்கனோட அமங்கலமா பேசுறியே. அவர் ஒரு மனுஷனா, அது ஒரு ஜென்மமா? பெண் குழந்தை பிறக்கிறது ஆகாதுன்னு நினைக்கிற குருட்டு ஜனங்கள்ல இவரும் ஒருத்தர். பிறக்கிறது ஒரு பொண்ணுக்கு, கட்டிக்கிறது ஒரு பொண்ணு. ஆனா தனக்கு பிறக்கிறது மட்டும் பொண்ணா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிற ஆண் மிருகம். பாருக்க, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க உன்ன ராசி இல்லாதவன்னு ஒதுக்குனாலும் ஏன் அதிர்ஷ்ட தேவதை நீதான்க்கா. பிறந்த வீட்டு சீதனத்துக்காக ஒருத்தர் கேட்க வேண்டிய தலையெடுத்து உனக்கு எதுக்குக்கா? நீ ரட்ச கட்டி காப்பாத்திரியே இந்த வலது கை இது எதுக்கு இருக்கு? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான். போலாமா? அம்மம்மா மங்காத பொன்னம்மா,
வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா அம்மம்மா மங்காத பொன்னம்மா வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா நூறாண்டு வாழ்வாய் இங்கே ஆனந்த மழை போலே நூறாண்டு வாழ்வாய் இங்கே ஆனந்த மழை போலே வாழ்வில் உனக்கே ஸ்ரீராமன் துணையம்மா அம்மம்மா மங்காத பொன்னம்மா வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா தேன் சோலை குயிலே சர்வ சௌபாகியம் கண்டு என் கண்ணே நீ வாழ்க சந்தோஷத்தேரில் இங்கு நீ ஆடு கண்ணே என் வாழ்வே உனக்காக தங்க கண்ணில் கண்ணீரேனோ சங்கீதம் பாடாதா பாச வெள்ளம் பொங்க கண்டு சுகசாந்திகள் காணாதா தங்க கண்ணில் கண்ணீரேனோ கீதம் பாடாதா பாச வெள்ளம் பொங்க கண்டு சுகசாந்திகள் காணாதா மகாலட்சுமி நீ வரலாறாய் வாழ்வாய் நீ அழகே விழியே ஆசை என்ன நெஞ்சத்தில் அம்மம்மா மங்காத பொன்னம்மா வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா இவளும் ஓர் சீதை இனிய குணம் கொண்ட கோதை ஈடு இணையற்ற மகராசி அழகான கலைகள் அந்த கலை கோயில் சிலைகள் இந்த ராணியின் கால் தூசி எங்கள் இதய தீபம் இவளே கண்ணை போல காப்பாற்று கண்கள் கலங்க செய்யாதே கஷ்டம் ஏதும் கொடுக்காதே எங்கள் இதய தீபம் இவளே கண்ணை போல காப்பாற்று கண்கள் கலங்க செய்யாதே கஷ்டம் ஏதும் கொடுக்காதே காலம் காலமும் நீ நிழலை போலே துணையாய் நின்று பாசம் காட்டி வா வா அம்மம்மா மங்காத பொன்னம்மா வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா நூறாண்டு வாழ்வாய் இங்கே ஆனந்த மழை போலே நூறாண்டு வாழ்வாய் இங்கே ஆனந்த மழை போலே வாழ்வில் உனக்கே ஸ்ரீராமன் துணையம்மா அம்மம்மா மங்காத பொன்னம்மா வாட்டம் ஏன் மகராணி உனக்கம்மா வாழ்க்கை நட்டாத்துல முழுக்கடிச்சிடாது எனக்கு நீதான் கதி மகாலட்சுமி அப்பா பிரகாஷ் என்னாச்சுமா என்ன சொல்றது அங்க எந்த முகூர்த்தத்துல இவ கழுத்துல தாலி கட்டினியோ அதே நேரத்துல உங்க அப்பாவுக்கு இங்க ஆபரேஷன் நடந்துச்சு அப்போல இருந்து இது வரையில ஜுரத்தோட பிரச்சனை இல்லாம படுத்திருக்காரு இன்னைக்காவது நேரம் வராட்டி போனா பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு அம்மா கண்ணை முறைச்சிட்டு பாக்குறீங்க என்னடி வாசல்ல அடி வச்சல்லையா இனிமே நாங்க உருப்பட முடியாது அம்மா சும்மா இருமா வந்தது வராம நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் நானும் உங்க கூட வரேன்ப்பா வாசல்ல அடி வச்சல்லையா இனிமே நாங்க உருப்பட முடியாது வாசல்ல அடி வச்சல்லையா இனிமே நாங்க உருப்பட முடியாது
அம்மா, இத்தனை நாளா எவ்வளவோ திட்டு வாங்கின, எல்லாரும் என்ன வெறுத்தாங்க. எங்கேயாவது நானும் ஒரு பொண்ணுன்னு என்கிட்ட இறக்கப்படுவாங்கன்னு நினைச்சா இது என்ன சோதனை. மாமாவுக்கு ஏதாவது நடந்தா எங்க அம்மா ஒரு கெட்ட ஜாதகத்தை பெத்தாங்கிற சொல் உண்மையாயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன கொண்டு போயிடுத்தாயே, ஒரேடியா கொண்டு போயிடு. அப்பா, டாக்டர், அப்பா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ளீஸ் என்னன்னு வந்து பாருங்க. லட்சுமி, 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 என்ன இது பைத்தியம் மாதிரி? இல்லைங்க, நாடி வச்ச இடத்துல கஷ்டம் தாங்க. நான் வாழக்கூடாதுங்க. என்னால மாமாவுக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. லட்சுமி, எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல. இப்பதான் நினைவு வந்துச்சு. கட்ட வைப்பாங்க, பார்வை வந்துடும், அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நிஜதானா? ஆமா லட்சுமி, போலாம். ஆமா லட்சுமி, போலாம். மாமா, லட்சுமி, லட்சுமி, நீ நீ எங்க அதிர்ஷ்ட தேவதை தாயே. செண்பகம், லட்சுமி வந்ததுமே உன் மஞ்சள் குங்குமம் நிலைச்சிருச்சுல்ல, இப்பவாது நம்புறியா உன் மருமகள் நம்ம வீட்டு திருமகள்னு? உண்மைதாங்க, பாவிதான். வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். இந்த லட்சுமி நமக்கு வச்ச பாக்கியலட்சுமி. என்ன அப்படி அதிசயமா பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ வந்ததும் பார்வை போன அப்பாவுக்கு திரும்ப பார்வை வந்துருச்சு. இரு கண்கள் உள்ள எனக்கு 1000 கண்கள் வந்துருச்சு. அந்த 1000 கண்களால உன் அழக பாக்குறேன் லட்சுமி. ஏன் என் மனசு நீங்க பாக்குறது இல்லையா? என்ன இருக்கு உன் மனசுல? இந்த அபாக்கியசாலி காண்றது கனவா நிஜமான பயமா இருக்குங்க. பெண் எப்பவும் அபாக்கியசாலி இல்ல லட்சுமி, சக்தி சுரூபினி. ஆண்மகன் வாழ்வுக்கு பலமும் மனோபலமும் நீங்க தான். என்னமோ எங்களுக்கு மட்டும் புருஷன் தான் தெய்வம். என்ன தாயாக்குற தெய்வமா? மாணிக்கம் ஹியர். என்ன ஃபேக்டரி நெருப்பு பிடிச்சிருச்சா? மை காட்! பாருங்கப்பா, அக்கா பிறந்தப்ப வந்த மில்லு பிறந்த வீட்டு வாசல் தாண்ட உடனே சாம்பலா போச்சு. இன்னும் அக்காவுக்கு ராசி இல்லைங்கிறீங்களா? பெண் குழந்தைகளை வெறுக்கதைக்கு புத்தி கற்பிக்க பகவானே இதாட்டம் காட்சிகளை காமிக்கிறார். நல்லா பாருங்க. பிறந்தோட தாய் எடுத்து போட்டு முழுங்கின பாவியம் ஆத்துல குளத்துல வீசி எறிங்க. அது என் கண்ணில் படக்கூடாது, அது குரல் என் காதுல விழக்கூடாது. இத நீங்க எவ்வளவு அலட்சியம் செஞ்சாலும் இது உங்க வீட்டு விளக்குடா. உங்க வீடு இப்படி கலகலன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்ட லட்சுமிடா. என் தலையெழுத்து என்னானாலும் எனக்கு பிறவி தந்த அப்பா நீங்க. உங்க முகத்தை ஒரு தடவை காட்டுங்க. என் வீட்டு கூடத்துல லட்சுமி போல இருந்தது இந்த குருடனுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்பதான் எனக்கு புரியும். என் கஷ்டங்களை போக்குன அஷ்டலட்சுமி, இதை மன்னிச்சுடுப்பா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி!
சார் டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராமா? யாருக்கு? திருமதி லட்சுமி பிரகாஷுக்கு. எங்க படி. மாணிக்கையாவோட மில் தீ விபத்துல எரிஞ்சிடுச்சு. அவர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. பிரேதம் காரோட எரிஞ்சு சாம்பலை அடிச்சு. செண்பகம், லட்சுமி உள்ள கொண்டு போ. நான் போய் டாக்டர் அடிச்சிட்டு வரேன். பாருங்க, நீங்க எல்லாம் கடன் கொடுத்தது கோடீஸ்வரர் மாணிக்கையாவுக்கே தவிர வயிற்றுக்கு இல்லாத பிச்சைக்காரனுக்கு இல்ல. அவர் போயிட்டாருங்கிறதுக்காக உங்க பணத்துக்கு ஒன்றும் மோசம் இல்ல. பூரா ஆஸ்தியை வித்தாவது நான் உங்க பாக்கியை தீர்த்துறேன். எனக்கு 4 நாள் டைம் கொடுங்க. சரிப்பா, வர்றேன் தம்பி. சின்ன வயசு பையனாலும் வார்த்தையை காப்பாத்துவான். அதை நம்பித்தானே போறோம். நம்ம பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவான், அதுல சந்தேகமே இல்ல. சரி சரி, வாங்க 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 போலாம். கோபி, ஸ்டாக் எல்லாம் சாம்பலா போயிடுச்சு. 4 நாள்ல எப்படி கடனை தீர்க்கிறது? How it is possible? வறுமையும் செல்வமும் அக்கா தங்கச்சி தானே. தங்கச்சி போனாலும் அக்காவை அனுசரிச்சு தான் போகணும். தம்பி, பாலம்மா, பாலு பாலு, பாலம்மா பாலு. என்ன பாப்பா, இப்போவாது பால் தருவியா? டேய், உன் வாய்க்கு ருசியானது அம்மா பேட்ட விளக்கெண்ணெய். வேணும்னா அதுல ஒரு டப்பா கொடுத்து அனுப்புறேன், குடி. டப்பா எனக்கு எதுக்குடி? உன் கோபிக்கு கொடு. தட்டிக்கிட்டே பிச்சை கேட்பான். ஆஸ்தி எல்லாம் போய் தெருவுக்கு வர போறான்னாங்க. இன்னும் அவன் மேல ஆசை வச்சு நான் வத்தி போன தொத்த மாடாயிடுவேன். ஜாக்கிரதை. வாய மூடிக்கடா, உருப்படாத உலக்க. தெருவுக்கு வர்றதுக்கு கோபி ஒண்ணு ஒன்னாட்டம் பஜார் ரவுடி இல்ல, பாத்துக்கிட்டு. பாலம்மா பாலு. அவனையும் ஒன்னை. லாயர் சார், கோர்ட்டார் உத்தரவுப்படி நாங்க எங்க வீட்டுல இருந்து வெளியே போறோம். இந்தாங்க சாவி. அம்மா, இனி எங்கப்பா நாம போறது? அதிர்ஷ்டத்தை நம்ம குடும்பம் இல்லையாம்மா. நம்மள அதிர்ஷ்டம் எங்க அழைச்சு போகுதோ அங்க. அத்தேமா வணக்கங்க. நீங்க ஒண்ணு நினைக்காட்டி போனா நம்ம வீடு இருக்குங்க. வீடு சின்னதுனாலும் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குங்க. கூச்சம் வேண்டாங்க. வசதி குறைவா இருந்தாலும் எங்களுது பெரிய வம்சங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. மகாலட்சுமி, யார் வேணும் சார்? கோபி வீட்டுல இல்லையா? வீட்டை கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு இப்பதான் அவங்க அம்மா அழைச்சிக்கிட்டு வெளியே போனாரு. எங்க போயிட்டாங்க? அவங்க போன அட்ரஸ் ஏதாவது சொன்னாங்களா? எங்களுக்கு தெரியாதுங்க. என்னங்க இப்ப என்ன செய்யறது? எங்க போனாங்க அவங்க? வேற எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை நம்ம ஊருக்கு போயிருக்காங்களா என்னமோ? இல்லைங்க, அப்படி என் தம்பி எப்பவும் செய்யறவில்ல. அவனுக்கு கொடுக்கிற கைதான், வாங்குற கை இல்ல. பகவானே, ஒரே நாள்ல என் தம்பியை எங்க இருந்து எங்க போய் தெரிஞ்சுட்ட. அவன் இப்படி கஷ்டத்தை தாங்குவானா? இல்லைங்க, அவன் தாங்குறவன் இல்ல, தாங்குறவனே இல்லைங்க. லட்சுமி, என்னங்க என் தம்பிய பாக்கணுங்க, உடனே பாக்கணுங்க. லட்சுமி, அழாத லட்சுமி, அழாத. இந்த பெரிய நகரத்துல எங்கன்னு தேடுறது? இது பார், எப்படியே நான் கண்டுபிடிச்சேன். வா ஊருக்கு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு தம்பிய பாக்கதே எப்படிங்க போறது? பாக்கணுங்க. நான் முயற்சி செய்யறேன்னு சொல்றேன். வா. அத்தேம்மா, வீடு எப்படி இருக்கு? எங்க இருந்தாலும் நாம இருக்கிறதே வீடு, கட்டிக்கிட்டவளே வீட்டுக்காரின்னு வர எங்க ஐயா. 6 பசு 8 எருமை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு செத்து போயிட்டாரு. பால் விக்கிறது கேவலம் இல்லைங்க. 10 பேர் வயிற்று நிரப்பி மீதி இருக்கிறதுல நம்ம வயிற்று நிரப்பிக்கிறது கடவுளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சதாட்டும் புண்ணியம்னு சொல்லுவாரு எங்க ஐயா. இந்தாங்க பால் குடிங்க. போகட்டுமா, வறுமையில பிறந்தாலும் உன் தாய் தந்தை நீ மறந்து போகல. ஏன் கோபி,
நீ பேச்சுக்கு பேச்சு அம்மாவோட சண்டை போடுவியே உன் லட்சுமி அக்காவுக்காக. அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சும் கூட அது வரல. She did not come. நாம எங்க இருக்கோம்னு அக்காவுக்கு தெரியாதேம்மா வர்றதுக்கு. அதனால லெட்டர் எழுதுறேன். கிடைச்சதும் கண்டிப்பா வந்துரும். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? ஓஹோ, அம்மா இங்க இருக்கீங்களா? லக்ஷ்மி, உனக்கு ரொம்ப இஷ்டமான ஒண்ணு கொண்டாந்துருக்கேன். என்னன்னு சொல்லு. என் தம்பி அட்ரஸ் கொண்டாந்தீங்களா? அட, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. அட்ரஸ் இல்ல, ஒரேதான் உனக்கு லெட்டரே கொண்டு வந்திருக்கேன். இத பார். என்னங்க? கொடுங்க கொடுங்க. என்ன எழுதிருக்கா? எங்க இருக்கானா? முதல்ல லெட்டர் கொடுங்க. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். கொடுங்க. இங்க கொடுங்க. இங்க கொடுங்க. அப்பா, உங்களுக்கு எத்தனை முத்தம் வேணாலும் கொடுக்குறேன். முதல்ல லெட்டர் கொடுங்க. முதல்ல முத்தம். ஆ. ஆ. லட்சுமி, லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? என்னாச்சு? அம்மா, அம்மா, இங்க வா. என்னடா என்னாச்சு? லட்சுமிக்கு மயக்கம் வந்துருச்சு. பாரு. என்னம்மா என்னாச்சு? அப்பா, லட்சுமி பாத்துங்க. நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்தேன். சரி. டேய், இந்த விஷயத்துக்கு எதுக்குடா டாக்டர்? நீ அப்பா ஆக போற. இத்தனை நாள் பேர வேணும்னு நான் செஞ்ச பூஜை பலிச்சிடுச்சு. என் கண்ணு. என்னங்க, நீங்க தாத்தாக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷம். டேய் பிரகாஷ், கோபி வீட்டுக்கு அர்ஜென்ட்டா இந்த விஷயத்தை தெரியப்படுத்து. லட்சுமி, நீ இருடா. வாமா. லட்சுமி, இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் எந்த குழந்தை வேணும்னு கேட்டாலும் அந்த குழந்தை வர கொடுப்பாராம். ஐயோ பாவம், நீங்க பையன்னு கேட்டு நான் பொண்ணுன்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாரா கடவுள்? அது ஒண்ணும் இல்ல, ரெண்டையும் கொடுப்பாரு. லட்சுமி, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சுவாமிக்கு அபிஷேகம் செய்வோம். பொண்ணு பிறந்தா தீபாராதனை. நல்லா இருக்கு. தன் திரையை எரிச்சுக்கிட்டு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு மாதிரி தான் பொண்ணு. என்னதான் முதலடி வச்சாலும் பெண்களை ஒரு அடி பின்னாலேயே இருக்க சொல்லுது இந்த உலகம். எதுக்காக? அப்பா, பெண்கள் பிராண ஆரம்பிச்சிட்டியா? இந்த செல்ல அப்பா என் மடியில இருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. படுத்துக்கங்க. இனிமே இந்த மடியில உங்களுக்கு இடம் கிடைக்காதுன்னு. ஏன்? உன் புத்திரன் ராத்திரி பகல் இங்கதான் பள்ளி கொள்வானா? ஊஞ்சல் ஒண்ணு வாங்கி வச்சிடறேன். அந்த ஊஞ்சல்ல நீங்களே படுத்துக்கங்க, நான் ஆட்டி விடுறேன். இங்க ஆடுற சுகம் அங்கனாலும் கிடைக்காது. என்ன செய்யலாம்? செஞ்ச தப்புக்கு தண்டனை தப்பாதல்ல? சரி, இந்த தப்பை இனி எப்பவும் செய்ய வேண்டாங்கறியா? அது நான் சொல்வேனா? பிள்ளை வேண்டான்னு சொல்வாள தாய். எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு வாட்டி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குங்க. நல்லா இருக்கு லட்சுமி. நீ குனிய முடியாதுல்ல? ஒரு வேலை செய்யலாமா? என்னது? நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு, நான் அந்த முத்தத்தை நம்ம பிள்ளைக்கு தரேன். ஓகே? லட்சுமி, நம்ம பிள்ளை என்ன சொல்றான் தெரிஞ்சுதா? என்ன சொல்றான்? அந்த முத்தத்தை மறுபடியும் உனக்கு தர சொல்றான். என்ன வாத்தியார, அத்தாச்சி கர்ப்பம் 7வது மாசம் வாழ்க. இப்ப உனக்கு என்ன வந்துச்சு? இங்க தனியா வந்து தவறு இருக்கிற? அக்கா வளகாப்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது பாப்பா. என்ன முயற்சி பண்ணாலும் பணம் கிடைக்கல. எல்லாத்துக்கும் சீரியஸ் தான். சட்டடாய். இதோ பாப்பா, ஏது இவ்வளவு பணம்? நம்ம எருமையில உன்னை வித்துட்டேன். இந்த பணத்தை வச்சு அத்தாச்சியோட வளகாப்ப ஜாம் ஜாம் நடத்தி நம்ம வீட்டை கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். பாப்பா, கொண்டாடு தோழி, சோலை மலர் தேரில் ஏறி சொர்க்கத்தின் பாதை எங்கே? மகாராணி நானே இங்கே. மனது என்று ஓடாடி ஓர் பாடல் ஒன்று பாட கண்டேன் கண்ணாலே. கண்டீரா கண்ணியரே நீங்கள்? பூ போலே ஆனந்த வெள்ளம் பொங்குதம்மா இங்கே. வேளை வேளைக்கு சரியா சாப்பிடுங்க. சரி.
நல்லபடியா போயிட்டு அழகான குழந்தைய பெற்றுக்கிட்டு சீக்கிரமா வந்துருமா? ஆமாம்மா, நாளைக்கோ நாளானைக்கோ குழந்தையோட நீ வந்தாலும் உங்க அத்தைக்கு சந்தோஷம் தான். லட்சுமி, உன் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்க. உங்க ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. புறப்படுமா? வர்றாத்தா? வாங்க வாங்க, இப்ப இதுதான் நம்ம வீடு. அத்தேமா, யார் வந்திருக்காங்க பாருங்க. போதும் போதுமா, இந்த திருட்டழகையும் நீலி கண்ணீர் நாடகமும். உங்க அப்பா போனப்ப என்னாச்சு இந்த பாசம் எல்லாம்? அப்ப வந்து எங்களை பாக்கணும்னு மனசுல படலையா? அம்மா, அக்கா வீட்டுல அடி வச்ச உடனே என்ன இப்படி எல்லாம் சொல்ற? அவளை நான் ஒண்ணு இங்க வர சொல்லலையே. நம்ம வேற காஞ்சி கிடக்கு, இதுல வாயும் வயிறுமா இன்னொருத்து வேறயா? எக்ஸ்கியூஸ் மீ, மாணிக்கத்தனோட பையன் நீங்க தானே? ஆமாங்க. நான் இன்சூரன்ஸ் ஆபீசர். உங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்க எவ்வளவு முயற்சி செஞ்சேன். இப்பதான் உங்க அட்ரஸ் எனக்கு கிடைச்சது. இது உங்க ஃபேமிலிக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய். இந்த வவுச்சர்ல கையெழுத்து போட்டு செக் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். பாருமா, அக்காவை பார்த்து திருட்டு அழுக நீலி கண்ணீர்னு திட்டினியே, இந்த தனலட்சுமி நம்ம வீட்டுல அடி எடுத்து வச்சு 5 லட்சம் ரூபாய் வரவழைச்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்ற? லட்சுமி, நானும் ஒரு தாய்க்கு பொண்ணுங்கிற விஷயத்தை மறந்து போயிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடு தாய். சின்னம்மா, சின்னம்மா இல்லம்மா, அம்மான்னு சொல்லு. அம்மா, லட்சுமி, அம்மா, எனக்கு எந்த குறையும் இல்லை. கண்ணு. என்ன பிரதர், உங்க அப்பா செத்த இன்சூரன்ஸ் பணம் வந்ததும் கண்ணு மண்ணு தெரியலையா? நீ கூட செத்தா இன்னும் அதிகம் வரும். அக்கா அக்கா, அந்த காளி கோபி மாமாவோட மறுபடியும் சண்டை போடுறாங்கக்கா. இல்ல பாப்பா, நானும் வரேன். இருடா.
கோபி கோபி லட்சுமி என்னாச்சு கோபி சொல்லு கோபி டாக்டர் லட்சுமிக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு அபாஷன் ஆகி குழந்தை இறந்துடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் யாரு நான் தான் டாக்டர் பாருங்க உங்க மனைவி இனிமே கர்ப்பவதியானா அவங்க உயிருக்கே ஆபத்து இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அழாதம்மா என் துரதிர்ஷ்டத்துக்கு நான் தான் அழணும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்ல அக்கா அக்காவை கொஞ்ச நாளைக்கு இங்கே ஓய்வு எடுத்துக்க சொல்லக்கூடாது வேண்டாம் நான் போகணும் குழந்தை போன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க அவங்க ஆசையை சீக்கிரம் தீர்த்து வைக்கிறேன்னு தைரியம் சொல்லணும் தம்பி ஏய் எதுக்குடா அழற ஒரு பிள்ளையை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பிள்ளையை போக்கிக்கிட்டேன் ஏன் நீ என் பிள்ளை இல்லையா அக்கா அம்மா நீயாவது அவனுக்கு சொல்லுமா என்ன நான் இனி பிள்ளைய பெக்க மாட்டேனா எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்களே அக்கா அதுல அக்கா கோபி டைம் ஆகுது லட்சுமி புறப்படலாமா ஸ்ரீரங்கமாடி என் கண்ணே திருப்பார் கடலாடி மாமாங்க மாடிய முட்டே நீ கண்ணுரங்கு ஆறாரோ ஆறிரரோ செண்பகா உன் ஆர்வத்தை பார்த்தா உனக்கு கூட இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டா தேவலான்னு தோணுது சரிதானா போதுங்க உங்க சபலம் குரங்குக்கு வயசானாலும் கும்மாளத்துக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லையா என்னங்க என் பேரை வந்துட்டாங்க இருங்க 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 திஷ்டி சுத்தணும் என்ன எங்க என் பேரை எங்கடா வெறுக்கையோட வந்து நிக்கிற என்னடி பேசி தொலைங்க அது வேற ஒண்ணும் இல்லம்மா ஒரு விபத்துல லட்சுமிக்கு அபாஷன் ஆயிடுச்சு என்ன உன்னைய கொலை பண்ணிட்டு வந்திருக்காளா இதுக்கு அவனுக்கு அவ்வளவு அர்ஜென்டா டெலிகிராம் கொடுத்து கூப்பிட்டாங்க ஏண்டி தரித்திரம் பிடிச்சவளே இந்த நல்ல காரியத்தை கூட நீ செய்ய முடியலையா இன்னும் எத்தனை பேரை போட்டு முழுக்க போறடி என்ன ஜாத கொண்டி உனக்கு செண்பகம் கொஞ்சம் உன் வாயை அடக்கி பேசு நீயும் கூட 4 பிள்ளைங்களை வயிற்றிலே முழுங்கி 5ஆவதா தான் இவனை பெத்த மறந்து போயிட்டியா அம்மா லட்சுமி நீ உள்ள போமா போ என்னங்க அம்மா என்னம்மா அது எதிர்பாராம நடந்ததுக்கு அவ வயிற்றுல கொட்டிக்கிறிய ஏய் பிரகாஷ் செண்பகம் நீ உன் ஆவேசத்தை குறைச்சுக்க ஆமா ஆமா உங்க செல்ல தங்கச்சி பொண்ணு இல்லையா பறிக்க பேசாம வேற என்ன செய்வீங்க என் வயிறு எப்படி பத்தி எரியுதுன்னு உங்களுக்கு எங்க தெரியுங்க வேதனைப்படாத லட்சுமி அம்மா எப்பவும் அப்படித்தான் 2 நாள்ல வழக்கம் போல உங்ககிட்ட பாசம் காட்டுவாங்க அத்தை அவ்வளவு வேதனைப்படுறதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியுங்க அதனால நான் தாயாகணும் லட்சுமி நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க அத்தே
உன் பிள்ளைய வரவழைச்சேன் மாட்டை என்னட்டு போயிட்டா. உன் மருமக ஏதோ மருந்து போட்டுப்பா போல இருக்கு. அந்த பீட தொலைஞ்சாதான் 2ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம் பிள்ளை. உண்மைதான் சொன்னமா. ஆனா அவளை எப்படி தொலைச்சு கட்டுறது? கொஞ்சம் கூட உலகம் தெரியாதவளாட்டம் பேசுறியா நீ? நாட்டுல பெட்ரோல் கரசின் விலை எவ்வளவு அதிகமாயிடுச்சுங்கிற. தினமும் எத்தனை மருமகளுங்க சமையலற தீவி ஊத்துல சாவுறாங்க. ஆமாமா, எனக்கு இந்த யோசனையே வரலையே. எப்படி நெருப்பிடிச்சத? எனக்கு என்ன தெரியும்? புருஷன் விட்டுட்டான்னு துணிஞ்சிட்டா போல இருக்கு. அம்மா லட்சுமி, என்ன காரியம் பண்ணிட்டு போயிட்டம்மா. என்னது? உன் மருமக அங்க கல்லு மாதிரி நிக்கிறாள. என்னடி பெரிய பத்திரியாட்ட பாக்குறிய? என்ன இப்படித்தான் சாவணும் நினைச்சா நீ பிறந்த வீட்டுக்கு போய் நெருப்பு வச்சுக்கிட்டு சாவு. உன்னாட்ட மருமகளால் தான் என்னாட்ட மாமியாருங்களுக்கு கெட்ட பேரு. வாங்கம்மா வாங்க. பாத்தீங்கன்னா வேடிக்கைய என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டுல எல்லாம் இது மாதிரி நடக்காதா என்ன? போங்க. எதுக்காக இந்த வேலை பண்ணுவீங்க? நீங்க கூட ஒரு நாள் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தவங்க தானே? அத்தையானது ஒரு பொண்ணுக்கு ரத்த வகை ஏற்படுதா? பாவி செரிக்கு என்னையே திட்டுறியா? உன்னை இன்னும் என் வீட்டுல இருக்க விட்டா என் மேல என்ன வேணும்னாலும் பழி போடுவேன். போடி, போ வெளிய. எங்க போவ? உங்க வீட்டு கூடத்துக்கு வந்த மருமக செத்ததுக்கு அப்புறம் நான் வாசல விட்டு போகணும். நீ போகாட்டி போனா நான் போக வைக்கிறேன். எனக்கு அமைதி இல்லாம போச்சு. வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நிம்மதி கிடைக்கும். உங்க அக்கா நினைக்கிறாங்க போல் இருக்கு. ஆமா பாப்பா, இப்ப அடிக்கடி அக்கா ஞாபகம் வருது. எப்படி இருக்குது? கண்கள் என்பதே இந்த உலகில் மேகம் போல எப்போதும் நீரை சிந்தவோ நீரை சிந்தவோ. கண்கள் என்பதே இந்த உலகில் மேகம் போல எப்போதும் நீரை சிந்தவோ நீரை சிந்தவோ. ஏக்கங்கள் நெஞ்சிலே என்றும் மாறாதோ, இன்னலே தீராதோ, நான் பாவிதானோ. காக்கின்ற திருக்கரமே எந்தன் வாழ்வில் உண்டா, என் வாழ்க்கை தீனிலே சாய்கின்ற கிளிக்கூடா. இரக்கங்கள் பாசங்கள் இல்லாத நெஞ்சு வாழ்கின்ற உள்ளத்தை சாய்க்கின்ற கடலஞ்சு. என் பாதையில் இங்கே நிழல்தான் எங்கே, காவிரி நதி போல காய்ந்தேன்.
எப்போதும் நீரை சிந்தவோ நீரை சிந்தவோ துன்பங்கள் ஊரில் அந்த நாளிலே யார் பட்டு சென்றாரோ தணல் மீது வீழ்ந்தாரோ என் பிள்ளை பிறந்தாலே அன்பான வாழ்வை எனக்கிங்கு தருவாரோ என்னை தள்ளி விடுவாரோ அன்று வரை என்னை இந்த துன்ப ஜுவாலை என் ஜீவன் வாழத்தான் கருணை செய்ய மாட்டாரா ஊஞ்சலில் ஆடும் உயிர்மணி தீபம் கொடுமை காற்றாலே அணையுமோ எங்கே கண்கள் என்பதே இந்த உலகில் மேகம் போல எப்போதும் நீரை சிந்தவோ நீரை சிந்தவோ என்னை பெற்ற தாயே நீதான் என்னை உன்னிடம் அழைப்பாயா கருணையில்லா உலகில் இங்கே நான் வாழ்கிறேன் நம்பி வந்த அயோத்தி கூட அசோகவனமாயானாலே உண்மை உணர்ந்து அருள் செய்வானா ஸ்ரீராமனே பூக்கள் கூட முள் போல் என்னை வாடச் செய்து பகையாகி சாவோட தினம் இந்த மனது போராடுது என்னுடல் தகிக்குதிங்கே இது என்ன பரீட்சை இங்கே நான் இனி மண்ணில் உலவி உயிர் வாழ்வதா
என் பேரு எங்க வம்ச விளக்கு. ஐயோ அம்மாடி அம்மாடி. அம்மா பிரகாஷ், உனக்கு பையன் பிறந்திருக்காண்டா பாரு. லட்சுமி எங்கம்மா? உள்ளே இருக்கா? லட்சுமி, 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 இது சாவல லட்சுமி, கொலை. நீ பிறந்த உடனே கண்ணு மூடி உன் ஜாதகத்தை கொலை செஞ்சாங்க உங்க அம்மா. உன் மேல இருந்த வெறுப்புல உன் பிறந்த வீட்டு வாழ்க்கையை கொலை செஞ்சாரு உங்க அப்பா. பிடிவாதமா உன்னை வீட்டு மருமகளாக்கி உன் குடும்ப வாழ்க்கையை கொலை செஞ்சாரு எங்க அப்பா. இந்த வீட்டுக்கு வம்ச விளக்கு வேணும்னு உன் சுகங்களை கொலை செஞ்சாங்க எங்க அம்மா. இந்த குழந்தையை பெக்க வச்சு உன் சாவுக்கு முழுசா காரணமாகி உன்னை நான் கொலை செஞ்ச லட்சுமி. நான் புருஷன் இல்ல, கொலைகார லட்சுமி, கொலைகார. என்ன செய்யறது சொல்லு. அம்மா, நீ ஒரு தாய் தானா? தன் வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் அன்புக்காக ஏங்கி தவிச்ச தேவதையை உன் பேய்த்தனத்துக்கு ஆளாக்கி சாவடிச்சிட்டியே. எந்த வீட்டு பெண்ணாவோ இந்த வீட்டுக்கு நீ வந்து கேவலம் வம்ச விருத்திக்காக இன்னொரு வீட்டு பெண்ணை பழி வாங்கிட்டியே. நீ அம்மாவா காளி அம்மாவா? ஏண்டா, நான் ஒரு தாய்ங்கிறத நீ மறந்துட்டியாடா? நீ எல்லாம் ஒரு தாயாமா? பிரசவிச்ச அசதியில கண்ணு தெரியாத பசியோட தன் குட்டியே தானே விழுங்குற புலி ஜாதியை சேர்ந்த தாய்மா நீ. அம்மா, இந்த உலகத்துல மாமியார்கள்லாம் ஒன்னாட்ட இருந்தா மருமகளுக்கெல்லாம் லட்சுமியோட கதிதான் வருமா? உங்க இனத்துக்கு நீங்களே எதிரியா இருக்கிற வரையில இந்த கஷ்டங்களுக்கு முடிவே இருக்காதுமா. லட்சுமி, என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு புருஷனானதுக்காக என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக மன்னிச்சிரு. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. அக்கா, என்னப்பா, என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவு கண்டம்மா. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ராக்கி பண்டிகை இல்லையா? உங்க அக்கா மனசு உன்னையே சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். போய் ராக்கி கட்டிக்கிட்டு வா, எல்லாம் சரியா போயிடும். என்னம்மா? பிரகாஷ் மனைவி லட்சுமி செத்து போயிடுச்சு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். தட்டுகட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். செத்து போன பொண்ணுக்காக அலறீங்களாப்பா? பொண்ணு பிறந்த உடனே செத்து போயிடுறாப்பா. செத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்கிற நாம செத்து போயிட்டான்னு அழகு ரொம்ப தப்பு தம்பி. ஆக வேண்டியதப்பா. அக்கா, அக்கா லட்சுமிக்கா, நாங்க கோபிக்கா, அக்கா ஒரு தடவை பாருக்கா. அக்கா, அக்கா நாங்க உன் தம்பி, உன் கையால ராக்கி கட்டிக்க வந்திருக்கா. எனக்கு கட்டிவிட மாட்டியா அக்கா? லட்சுமிக்கா, கண்ணை திறந்து ஒரு வாட்டி என்ன பார்க்க மாட்டியா லட்சுமிக்கா? நிரந்தரமா உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போற நீங்க பெத்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நிமிஷங்கள் இது. என்ன ஆசீர்வதிங்கப்பா.
லட்சுமி ஐயா எங்க லட்சுமி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த புண்ணியவதியோட கொடுமைக்கார தகப்ப நான் தான்ப்பா, நான் தான் மாணிக்கம். கார் விபத்துல செத்து பொழைச்சேன். அப்பா அம்மா, ஆழ்நாள் பூரா உன்னை வாயார அம்மான்னு கூப்பிடாத இந்த சண்டாளனுக்கு இந்த சுடுகாட்டு வாழ்க்கைய வரமா தந்தியாமா? என் கடனை இந்த இடத்துல இப்படியா நான் தீர்த்துக்கணும் தாயே? பிள்ளைங்க கண் முன்னால போகணும்னு எல்லா தகப்பனும் வேண்டிக்குவான். ஆனா ஏன் முன்னால கண்மூடி நீதான் பெரியவன்னு நிரூபிச்சிட்டிய தாயே. என் வயிற்று கொதிப்ப எனக்கு சாவமா வச்சுட்டு என் குலதெய்வமாயிட்டியம்மா. அம்மா லட்சுமி, அன்னைக்கு என் எதிரில நீ வரக்கூடாதுன்னு கட்டளையிட்ட இந்த கயவன் இன்னைக்கு கைய கட்டிக்கிட்டு உன் முன்னால நிக்க தயாரா இருக்க. உருட்டு மூட நம்பிக்கையோட என் லட்சுமி முன்னால முகத்தை காட்ட தயங்குற இந்த அயோக்கிய இன்னைக்கு உன் முகத்தை பார்க்க பரிதவிக்கிற. ஆனா நீ நிரந்தரமா கண்ணை மூடிட்டிய தாயே. அம்மா, உன் கடைசி ஆசையை தீக்கிற அதிர்ஷ்டம் உன்னோட போயிடுச்சுமா. பிறந்த வீட்டுல இருந்து அனுப்புற கடைசி சீர்வரிசை அனுப்புறன்னு கேட்டில்ல? இதுதான்மா சரித்திர தகப்ப உனக்கு தரக்கூடிய பிறந்த வீட்டு பட்டு புடவை.